ஹாய், நான் தான் பிளாக் கல்பர். எல்லாம் இப்போ நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நான் ஒன்று பேச கண்டேன். இங்கே இப்போ வண்டலூர் டு ஆவடி இருக்குல்ல, அந்த ரோட்டில் ஹைவேல இருக்கு. நீங்கள் என்னடா பேச போகிறோன்னா, இன்றைக்கி காலையில் நான் ஒர்க் போயிட்டு வந்தேன். ஒர்க் போயிட்டு ஈவினிங் கிளம்பும்போது அவங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால சரி நீ ஒரு நாள் நாளைக்கு நீ அடுத்த வாரம் நைட் ஷிஃப்ட் ஆனால் இன்னைக்கு நீ கன்னியூ பண்ணிவிட்டு நாளைக்கு டேயில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ போ வீடுன்னு சொன்னாங்க. அதனால் நான் என்ன சொன்னேன்னா என்னால் பண்ண முடியாதுண்ணே, நாளைக்கு எனக்கு பிளான் இருக்குது, சண்டே பிளான், நான் அவுட் சைடு வெளியே போகிறேன், ட்ரிப் போகிறேன்னு சொன்னேன்னா அது கேட்கல அவங்க. எப்போயாச்சும் ஒரு நாள் நீங்கள் ஸ்டே பண்ண போத அதையும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போகுதுன்னாங்க. இல்லைண்ணே, நான் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, சும்மா இருந்தானே பரவாயில்ல, நான் சும்மாலாம் இல்லை, ஏதாச்சும் போயிட்டு வருவேனே, அது உங்களுக்கு தெரியும் சொன்னேன். அதெல்லாம் இல்லைடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடா, எல்லாம் டேயில் வந்துடுவாங்கடா, டேயில் வந்துடுவாங்க, நீ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னு சொன்னாங்களா. சரி இல்லைண்ணே, நாளைக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வெளியே போகிறோன்னு சொன்னேன். மாதத்தில் 30 நாள் வேலைக்கு போகிறோம். அதில் நம்ம சண்டே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்ம ஃப்ரீயாக வீட்டில் இருப்போம். அந்த டைமு என்னை வர சொன்னால் நான் எப்படி வருவேன்? பிடிச்சிருந்தா நான் கன்ஃபார்மாக அந்த இடத்துல போய் ஒர்க் பண்ண நான் தயாராக. ஏன்னா எனக்கு வேலைக்கு போய் பிடிக்கல, இல்லை போய் நான் சண்டே நாங்கள் போய் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அங்கே போகேன்னு, அப்போ நான் எப்படி வருவேன்னு. அதெல்லாம் நான் ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டுனா வெளியில் எங்கேயாச்சும் போயிடுறது. எங்கேயாச்சும் நான் உள்ளூரில் ஊர் சுற்றணும், வெளியூரில் ஊர் சுற்றணும், அப்படி போயிட்டு இருக்கேன். அவனுக்கு புரிஞ்ச மாட்டுறாங்க. ஏன்னா வீட்டில் சும்மா இருக்கு, நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு போங்க அப்படின்னு அவங்க வந்துட்டு போகிறாங்க. நான் என்ன வீட்டில் சும்மா இருக்கேன், எங்கேயாச்சும் நான் வெளியில் போயிட்டா இருக்கேன். நான் டெய்லி இப்போ கூட நைட்டு 12 மணி ஆகும்போது இப்போ நான் வெளியில் இருக்கேன். எனக்கு இந்த ஒர்க் பீஸ் இதை பேச எனக்கு டென்ஷன் ஓவர் ஆகும். ஆனால் அது சரியாக பேச மாட்டேன். சரி விடுங்க, போய் தொலைகிட்டாங்கன்ட்டு. இன்னத்தூரில் எனக்கு எந்த ஊர் எந்த ஏரியாவுக்கு எனக்கு ரூட்லாம் ஒன்றும் தெரியாது. ரூட்டு நமக்கு இங்கே நல்லா தெரிய முடியும், இங்கே ஸ்டே பண்ணிட்டேங்க. ஆனால் என்ன வர இங்கே இருக்க பிடிக்க மாட்டுது. சரௌண்டிங் இருக்குல்ல, என்னை சுற்றியும் ஏதோ வேணாண்டா, நம்ம ஊர் திரும்பி சொந்த ஊர் திண்டுக்கலே போயிடலாம் அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. ஆனால் இப்போ தான் அம்மாட்ட பேசினேன். நான் இப்போ ஒரு 1 hour மேலே இருக்கும். நான் அம்மாட்ட பேசினேன், அம்மா நான் அடுத்த வருஷம் ஊருக்கு வரேம்மா, இங்கே இருக்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இங்கே சாப்பாடு எனக்கு யாரும் செஞ்சு தர மாட்டாங்கம்மா, அதுலாம் சாப்பாடு இங்கே எனக்கு சரியாகவே இருக்க மாட்டுது, அதனால் நான் ஊருக்கு வந்துடுறேம்மா, அங்கே வேணால் வந்து வேலை பார்க்குறேன்னு சொன்னேன். இல்லை சரி நீ பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்துடு, நம்ம இங்கே அப்பாவோட நீ வேலைக்கு போ, இல்லைன்னா உனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு என்ன தோணும் அது மாதிரி பண்ணிக்கோ அது மாதிரி சொன்னாங்க. அம்மாட்ட சொல்லிட்டேன் அடுத்த வருஷம் வரேன்னு. பிடிச்சது நானே கிளம்பணுங்க, அவ்வளோதான். இங்கே சென்னையில் இருந்தது போதும். இது வரைக்கும் எவ்வளோ காய போட்டு கஷ்டப்பட்டு எப்படியும் நமக்கு தேவையான பொருளாக வாங்கிட்டேன். இந்த தேவையான பொருளாக சொல்லும்போது ஒன்று வருதுங்க, எல்லா பேரும் எனக்கு சரௌண்டிங் இருக்காங்கள்ல, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரங்க பந்தம் அப்படி நிறைய பேர் இருக்காங்கள்ல, அவங்க எல்லாரும் அப்பா காசில் வாங்கின பொருள்லாம் நிறையா இருக்குது. வண்டி மொபைலு அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் நிறையா இருக்குல்ல, அது இல்லாமல் அப்பா காசில் வாங்கியிருப்பாங்க. ஆனால் நான் இந்த 2 வருஷத்தில் எனக்கு தேவையானது சைக்கிளு, பைக்கு, மொபைலு, கேமரா, அடிஷ்னல் கேமரா, அப்போ இங்கே வந்து போக்குவரத்து செலவு, எல்லா செலவும் நான் சொந்த காசில் இது வரைக்கும் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாட்ட 1 ரூபா 2 ரூபா காலேஜ் போகும்போது வாங்கியிருப்பேன். இப்போ இங்கே சென்னைக்கு வந்தது வந்து 2 வருஷத்துக்கு இன்னும் நான் எங்கள் அப்பாட்ட இன்னும் இந்த 1 ரூபா கூட வாங்கலைங்க. நான் இங்கே தான் வீட்டுக்கு கொடுப்பேன் காசு, அவ்வளோ மட்டும்தான். நான் இது வரைக்கும் வாங்கலை. ஆனால் நான் என்ன சொந்த பொருள் நான் இப்போதைக்கு என்கிட்ட எல்லாமே இருக்குது. சொல்ல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. இந்த 2 வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்பாட்ட. ஆனால் எனக்கு ஒரு குறிக்கோள் என்னென்னா, நான் அப்பாட்ட 1 ரூபா கூட நான் வாங்கக்கூடாது. இன்னும் இனிமேல் எங்கள் அப்பாட்ட 1 ரூபா கூட வாங்கக்கூடாது. கொடுக்க மட்டும்தான் என் வேலை, வாங்குறது என் வேலை இல்லை. அப்படியே இங்கே இன்னும் சுற்றிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் இப்போ வாங்கின பொருள் எல்லாமே இமெயில், லோனு எதுவுமே இல்லை, எல்லாமே உழைச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணி சேர்த்து வாங்கினது எல்லாமே. கொஞ்சம் எனக்கு டேட்டை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த டேட்லேருந்து நான் அந்த டேட்டில் முடிஞ்ச அடுத்த 1 மாதத்தில் நான் அந்த பொருள் நான் வாங்கிடுவேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்குறது தான் அந்த கரெக்டாக நீ மைண்ட் செட்டு ஃபிட் பண்ணி தான் வாங்கணும். சும்மா ஏனா தானே இருந்தால் நான் அது கையில் 1 ரூபா நிற்காதுங்க, சொல்லிக்கிறேன். நியூ இயருக்கு இன்னொரு
17 நாள் தான் இருக்குது. எவ்வளோ நம்ம என்னென்ன பண்ண போதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ நான் கம்பெனிலேயே நான் அதிகமாக அவங்க சொல்ல நான் எதையும் கேட்கறது இல்லை. ஏன்னா ஒர்க் கொடுத்தா ஒர்க் பார்த்துட்டு வந்துடுறேன்னா, ஆனால் சில விஷயம் கேட்கறது இல்லை. அதனால் இனிமேல் எனக்கு கொஞ்சம் ஓவராக ஒர்க் கொடுப்பாங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க, டென்ஷன் பண்ணுவாங்க ஓவராக. அதனால் அதெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. இன்னும் 1 மாதம் நான் எப்படி அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுவேன். அது வரைக்கும் அவங்க என்ன நம்மளே டார்ச்சர் பண்ண நினச்சாலும் நம்ம அதெல்லாம் இல்லை, கண்டுக்கவே கூடாது. நம்ம இஷ்டம் போல் நம்ம அப்படியே எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம். அவங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ இங்கே என்ன கொஞ்ச நாள் இரு, உனக்கு நீ யார் சீனியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த சீனியர் பட்டம்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா இப்போ எனக்கு நம்ம அந்த இடத்துல ஒரு தொழில் பண்ண இடத்துல நம்ம தொழில் கற்றுக்கிட்ட மட்டும் போதும். நம்ம அந்த இடத்துல சீனியர் பதவி, எனக்கு இந்த பதவி வேணும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. அடுத்த கம்பெனிக்கு நம்ம எதுக்கு உழைச்சி கொட்டணும். ஒர்க்கிங் பிளேஸ்லேயும் இருந்தாலும் சரி, இப்போ லைஃப்லேயும் சரி, நான் ஜஸ்ட் ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அது என்ன கேம்னா, பணம் தான் தெரியுமில்ல. இப்போ என்கிட்ட பணம் கொஞ்சம் காசுலாம் வச்சுருக்கேன் சேவிங்ஸுன்னு. இப்போ என்னை சுற்றி இருக்காங்களா அவங்கள்ட்ட யார்கிட்டையும் இப்போ அமௌண்ட்டு காசுலாம் இல்லை. என்கிட்ட கேட்குறாங்க, டேய் உன்கிட்ட காசு இருக்குல்ல புறா, உனக்கு அடுத்த மாதம் தரண்டா அப்படி சொல்லி என்கிட்ட கேட்குறாங்களா. நானும் சரி கொடுக்கலாமா வேணாமா, சரி வேணாம் சொல்லிடலாம்டா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அது ஏன்னா நான் இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. அந்த டைம் நான் காசு கேட்குறேன், அவன் வச்சுக்கிட்டே என்ன யாருமே எனக்கு கொடுக்கல. சரியா, எனக்கு ஒரு டைம் வரும், அந்த டைம்னு நானும் பார்த்துக்கிறேன். அந்த டைமு இந்த டைமு அந்த நாள் இப்போ வந்துருச்சுல எனக்கு. ஆனால் அவங்களே கேட்குறாங்க, நான் காசு இல்லை நான் பேசுனேன் எப்படியோ பாவம் வச்சாலும் என் பேசு ரியாக்ஷன் இருக்குல்ல, அது ஏதோ ஒன்று விஷயம் அவங்களுக்கு தெரியுது இவங்க காசு வச்சுருக்கான்னு. ஆனால் என்னை கேட்குறாங்க, நான் எப்படி இருந்தாலும் நான் என்கிட்ட இல்லைடா சொல்லின்னு நான் ஓல்ட்டி விட்டுட்டு நம்ம என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருது. தேடாதீங்க, இப்போ என்னை தேடுறாங்க. இதே நம்ம ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ காசு சேர்க்குறோமோ அவ்வளோ பேர் நம்மளையே ஃபாலோ பண்ணுவாங்கன்னா நம்மளும் இவன் மாதிரி ஏதாச்சும் இவன் கொண்டு நம்ம செட் ஆகணுமே, ஃப்ரெண்ட் ஆகணுமே அப்படின்னு நிறைய வருவாங்க. அவங்களெல்லாம் இருக்க வரைக்கும் இருந்துக்கிட்டு நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்பயும் நான் இந்த இடத்துல இப்போ இங்கே கல் இருக்குல்ல, இந்த கல்லுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இதே மாதிரி கல் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நான் எப்பயும் ஒர்க் முடிச்சுட்டு போயிட்டு வரும்போது அங்கே உட்காந்துருப்பேன். அங்கேருந்து அங்கே மலை தெரியல, பழனி குன்னத்து முருகன் கோயில் தெரியும். அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டா நான் மன நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு சாங்ஸ் கேட்டு இருப்பேன். கடவுள் சாங்காக இருந்துச்சு, ஏதோ ஒன்று நம்ம மனசு நிம்மதியாக இருக்கணும்ல. வேலைக்கு போயிட்டு வரோம், அவங்க நம்மள ஏதாச்சும் சொல்ல மன கஷ்டமாக இருக்குமா. ஆனால் நான் இங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட இங்கே இருந்தாலும் சைலண்டாக உட்காந்துக்கிட்டு அப்போ தான் வீட்டுக்கு போவேன். இது மாதிரி தனியாக ஒரு விஷயம் பண்ணுறே இல்லை. எங்காச்சும் ஒரு கல் இருந்தாலும் சரி, எங்காச்சும் தூரத்தில் யாரும் இல்லாத இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு நான் பண்ணுற ஒரு விஷயந்தான். நான் இத்தனை வருஷம் ஒரு பொறுமையாக இருக்க காரணம். அந்த பொறுமையை வந்து எனக்கு குறிப்பிட்ட டைம் முடியும், நான் பொறுமையாக இருக்கணும் நம்ம தேவையான பொருள் வாங்க வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்கக்கிட்டு, கப்புள்ஸ் போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு போகிறாங்க, அப்போ நைட்டு டியூட்டி எல்லாம் போகிறாங்க. அவங்களுக்கும் ஒன்று சொல்லணும், அது என்னென்னா எல்லா நேரமும் போயிட்டு இருக்கீங்க, ஒரு டைமு குறிச்சிக்கிட்டு அந்த டைமில் வந்து உங்களுக்கு பிடிச்சத உங்கள் வேலையை பண்ணுங்கள். அது ஒரு வருஷமாக இருந்தாலும் ஒரு 6 மாதம் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச பண்ணிங்கன்னா அடுத்து திரும்பி அந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். சரி, நான் முடிச்சுக்கிறேன். இது ஓவராக பேசுன்னு நினைக்கிறேன். இந்த டைமு நான் போய் வீட்டுக்கு போனால் தெரியும் நான் என்னென்ன பேசி வச்சுருக்கேன், என்னென்ன சொல்லி வச்சுருக்கேன்னு. ஓகே, நான் இந்த வருஷம் என் பிறந்தநாள் வருது. இன்னும் ஒரு டிசம்பர், அதுக்கு ஒரு 5 நாளுக்கிட்ட தான் இருக்குது என் பிறந்தநாளுக்கு. கூடிய சீக்கிரத்தில் அந்த டைமுக்கு நான் ஏதாச்சும் ஒரு வெளியே போகணும், இல்லைனா ஒரு இன்னொரு ஐடியா ஒன்று வச்சுருக்கேன். அந்த ஐடியா நான் அப்போ சொல்கிறேன் நான். சரி, ஓகே, பாய்ங்க, நான் கிளம்புறேன். மணி 12, 11, 11:30, 12 கிட்டே இருக்கும். டைம் எனக்கு சரியாக தெரியல. ஓகே, பாய், பாப்பா அடுத்த வீடியோவில். இந்த வீட்டில் ஒன்று சொல்லணும். அது என்னென்னா, நம்ம சின்ன வயசில் சுடுகாடு பக்கம் போகக்கூடாது, பேய் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பேய் பிடிச்சி சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இப்போ நான் இது சுடுகாடு.
நான் சூடாடு பக்கம் இப்போ போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க சில டைம்லாம். அப்புறம் கொஞ்சம் பயமாகும். இப்போலாம் என்ன சுடுகாடா சரி போடா போய் தொலைகிட்டோம், பேய் தானே நம்ம இங்கே மனசுங்களே பேயுமே சுற்றிட்டு இருக்கும்போது பேய் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது. அதனால் இப்போலாம் அங்கிட்ட நைட் ஆச்சு அங்கிட்ட போயிட்டு வர்றது. அதனால் பயமாக இல்லை நமக்குலாம். இருட்டிலே நம்ம போயிட்டு இருக்கும்போது வெளிச்சம் ஒன்று வரும், அந்த வெளிச்சத்தை மட்டும் நம்ம எப்பயும் விட்டக்கூடாது. ஆனால் அந்த இருட்டில் அந்த பேய் நம்மளை ஒன்றும் பண்ணாது, வெளிச்சம் நம்மளை பார்த்துக்கும்.